ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், விசுவாச பரீட்சையில் தேர்ச்சி பெற உதவுங்கள். நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. தீத்து 2வது அதிகாரம் 7வது வசனம். படித்த பாடங்களில் மாணவர்கள் தேர்ச்சி பெறுகிறார்களா என்று சோதிப்பதே பரீட்சையாகும். அப்படி நடத்தப்படும் பரீட்சையில் நல்ல மதிப்பெண் பெறுகிறவர்களே அவரவர் துறையில் சிறந்து விளங்கவும் தரமான சேவை வழங்கவும் முடியும். ஆனால் இந்த நிலைமை மாறி ஆசிரியர்களே பரீட்சைகளில் முறைகேடு நடப்பதற்கு மாணவர்களுக்கு உதவி செய்கின்றனர். கல்வி கற்றுத்தர வேண்டும், உயர்தரமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற நிலைமை மாறி சில கல்வி ஸ்தாபனங்கள் வியாபார நோக்குடன் செயல்படுவதால் தான் இப்படிப்பட்ட முறைகேடுகள் நடப்பதாக சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். கல்வி நிபுணர் ஒருவர் இந்த முறைகேடுகள் நடப்பதற்கு வேறு பல அழுத்தங்களும் உள்ளன என்று கூறுகின்றார். அதாவது, தங்கள் பிள்ளைகள் உயரிய மதிப்பெண் பெறாத பட்சத்தில் ஆசிரியர்கள் சரியாக கற்றுத்தரவில்லை என்று பெற்றோர்கள் புகார் அளிக்கின்றனர். மாணவர்கள் குறைவான மதிப்பெண்கள் எடுத்தாலோ தோல்வியுற்றாலோ கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளிக்கூட நிர்வாகிகளை நிர்பந்திக்கின்றனர். சில பள்ளி நிர்வாகங்களும் தலைசிறந்த பள்ளி என்ற பெயர் எடுத்து அதிக மாணவர்களை கவர்வதற்காகவும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறுகின்றனர். கடைசியில் மாணவர் சமுதாயம் இளம் வயதிலேயே முறைகேடுகளில் ஈடுபட தூண்டப்படுகின்றனர். 2015ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு கணித பொதுத் தேர்வின் போது ஓசூர் பள்ளி ஒன்றில் முறைகேட்டில் சிக்கிய 4 ஆசிரியர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்கள் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த அரசு கல்வித்துறை ஊழியர்கள் 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். தொடர்புடைய இன்னும் பலர் கைது செய்யப்படலாம் என்று போலீசாரால் அறிவிக்கப்பட்டது. ஒழுக்கத்தையும் நேர்மையையும் கற்றுத்தர வேண்டியவர்களே முறைகேட்டில் ஈடுபடுகின்றனர். மாணவர்களை தவறு செய்யும்படி தூண்டுபவர்களையும் இளம் தலைமுறையினருக்கு தவறான முன் உதாரணங்களை வைக்கும் அதிகாரிகளையும் ஆசிரியர்களையும் என்ன சொல்வது? குடும்பங்களிலும் சபைகளிலும் உள்ள சிறுவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் நற்பண்புகளை கற்றுக் கொடுக்கும் மாபெரும் பொறுப்பு நம்மிடம் உள்ளது. அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் நற்பண்புகளை கற்றுக்கொள்ளவும் விசுவாச பரீட்சைக்கு நிற்பவர்களாகவும் திகழ வேண்டியதுள்ளது. மிகவும் உன்னிப்பாக நம்மை கவனிக்கும் அவர்களுக்கு நாம் சிறந்த முன் மாதிரிகளாக திகழ வேண்டும் அல்லவா? ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.